ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீல் அண்ட் தமிழ். ஸோ எல்லாரும் டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட இங்கிலீஷ் எக்ஸாம் இன்னைக்கு முடிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க மறக்காம. ஸோ நாங்கள் சொன்ன கொஷின்ஸ்லாம் வந்துதா வரலையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய 10th மேக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ மேக்ஸை எப்படி நம்ம இந்த 4 நாள் லீவ்ல 4.5 நாள் லீவ்ல படிக்க போறது, ஓகேங்களா? எந்தெந்த மாதிரி மச்சா படிச்சா எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ 10th மேக்ஸ் மாஸ்டர் ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னுடைய பேக்ரவுண்ட்ல ஒரு ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து பெருசாகிற மாதிரி தெரியும், மூவ் ஆகிறது, ஓகேங்களா? ஸோ அந்த என்ன ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீலன் ஆப் வந்து ஒன்று இருக்கு. ஸோ அந்த வீலன் ஆப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த வருஷம் தேவையான வீடியோஸ் எல்லாமே அதுலயே இருக்கும், ஓகேங்களா? ஸோ டியூஷன் ஃபீ இல்லாம உங்களுக்கு டியூஷன் ஃபீயே அடுத்த வருஷம் தேவையில்ல, வீலன் ஆப்பை மட்டும் வாங்கிக்கோங்க. ஃபோன்லேயே டிஜிட்டலாக எல்லாருமே படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் 500 பேருக்கு மட்டும் 499 ரூபா கொடுக்குறோம். மறக்காம கூகுள் ஃபார்ம் லிங்க் கீழே இருக்கு, அதை போய் சைன்இன் உங்களுடைய ஃபார்ம் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா கம்பல்சரி 500ல நீங்க ஒருத்தராக இருந்தால் 499 ரூபா உங்களுக்கு ஆஃபர்ல கிடைக்கும். ஸோ மறக்காம போய் அதை பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஸ்டடி பிளான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டடி பிளான் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி இதை படி அதை படின்ட்டு யாரும் வீட்டில் சொல்ல மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம தொடர்ந்து படிப்போம், ஓகேங்களா? வீட்டில் இருக்கோம். டியூஷன்ல இருக்கிறவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸாம் படிப்பா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தரப்பா, படிப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ண போறோம்னா ஸ்டடி பிளான் போட்டு இந்த இந்த டைமுக்குள்ளே நம்ம இதை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா, எப்படி சொல்றதுன்னா நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியா ஒரு ஸ்டடி பிளான் இதுதான், ஓகேங்களா? மேக்ஸ்ல இதை படிச்சுன்னா கம்பல்சரியா சென்டம் போடலாம், ஓகேங்களா? பாஸ் ஆகாத பசங்க இது வரையும் மேக்ஸ்ல பாஸ் ஆகலாம். நான் ஒரு 60 தான் எடுக்கிறேன் எப்பயுமே அப்படின்றவங்க 80 எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய, ஓகேங்களா, நிறைய இந்த வீடியோவில் பேச போறோம். ஸோ மறக்காம ஃபுல் வீடியோவை பாருங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது 10th மேக்ஸ் மாஸ்டர் ஸ்டடி பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டயர்டா இருப்பீங்க, ஓகேங்களா? தூங்கி எழுதுட்டு, ஓகேங்களா, ஒரு 3 மணிக்கு இந்த வீடியோ போஸ்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ 3 மணிக்கு வீடியோ போஸ்ட் ஆகும்போது நீங்க பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம், இல்ல 6 மணிக்கு தான் பார்க்கலாம். ஸோ 6 to 8 டைம் வச்சுக்கோ. ஸோ 6 to 8 உங்களால படிக்க முடியல, நீங்க அடுத்த நாள் இல்லைன்னா லேட்டா தான் பாக்குறீங்க, 6:30 மணிக்கா தான் பாக்குறீங்கன்னா அதுல இருந்து 2 மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கோ, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க ஸ்டடி பிளான நீங்க ஓகேவா? ஸோ டைம் நீங்க அதுல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் விட்டுருக்க டைம்ல, ஓகேவா? ஸோ டாப்பர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரே நிமிஷம் பெண்ணு மாத்திக்கிறேன். டாப்பர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 7th லெசனை பார்த்து முடிச்சிடணும். ஏன் 7th லெசனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா டாப்பர்ன்றவங்க எப்படின்னா டாப்பர் வீக்கர் அப்படின்னு போட்டிருக்கு, ஓகேவா? ஸோ டாப்பர் வீக்கர்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஏன் நீங்க கோச்சு கூடாதுன்றதுக்காக தான். ஸோ டாப்பர்னா என்னன்னா சென்டம் ரீச் பண்றவங்க, ஓகேங்களா? சென்டமுக்கு ரீச் பண்றவங்க. வீக்கர்னா என்னன்னா எனக்கு படிச்சாலும் ஓகேவா மறந்துடுது அப்படின்றவங்கள வீக்கர்னு வச்சிருக்கேன். படிச்சா ஞாபகம் இருக்கும், ஒரு வாட்டி படிச்சா ஞாபகம் இருக்கும்ன்றதுங்களா நான் இது டாப்பர்னு கெஸ் பண்றேன், ஓகேங்களா? ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாப்பருக்கும் வீக்கருக்குமான ஒரு இதுவே, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறோம்னா டாப்பர்னா படிச்சா டக்குன்னு புரிஞ்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும் 7th லெசன். அதுல 7th லெசன்ல இருக்கிற 2 மார்க் ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு 2 மார்க் தான் அடிக்கடிக்கு வராது, ஓகேங்களா? ஸோ 7th லெசனோட 2 மார்க் பாத்துட்டீங்கன்னா ஒரு 2 2 மார்க் அட்டன் பண்ணலாம். உங்களால இருக்கிற எல்லா 2 மார்க்கும் பார்க்கணும், ஓகேவா? இதுவே ஆவரேஜ் பசங்க எனக்கு ஒரு 80, இது வந்து சென்டம் எடுக்கிறவங்க டாப்பரு, ஓகேவா? ஸோ 80 70 அந்த மாதிரி வேணும்ன்றவங்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க் மட்டும் பாருங்க. 4 மணிக்கு அந்த வீடியோ போஸ்ட் ஆகும். ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் மட்டும், ஓகேவா? அதை போய் பார்த்துட்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ 7th லெசன் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்த்தாச்சு. அதுவே வீக்கர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ வீக்கர்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிராஃப் ஜாமெண்ட்ரி போட்டு போனோம். 2 ஹவர்ல ஃபர்ஸ்ட் வெறும் ஜாமெண்ட்ரி மட்டும் கத்துக்கோ. ஜாமெண்ட்ரினா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் சிமிலர் ட்ரையாங்கலும், ஓகேவா, 2 டேஞ்சன், இது 2 மட்டும் நான் தெளிவா கத்துக்கோ. 1 hour சிமிலர் ட்ரையாங்கல், 1 hour 2 டேஞ்சன் இதை மட்டும் கத்துக்கினாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் 9 to 10:30 என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 7th லெசன்ல இருக்கிற 5 மார்க்ஸ் எல்லாமே பார்க்கணும் ஃபார் டாப்பர்ஸ். ஸோ ஆவரேஜ் பசங்க என்ன பண்ணணும்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் கிராஃப், வீக்கர் வந்து கிராஃப் பார்த்தா போதும், ஓகேவா? ஸோ இது வந்து இப்ப இன்னைக்கான டே கொஞ்சம் ரஷ் இல்லாம ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த நாள் நம்ம காலைல 5 மணிக்கு எழுந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ 5 மணிக்கு எழுந்து படிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மார்க் ஒரு டேலையும் இந்த டேல வந்து இவங்க வந்து எவ்வளவு மார்க் எடுப்பாங்கன்னா 16 மார்க்குக்கு படிச்சிருக்காங்க. நீங்க வந்து எவ்வளவு மார்க் படிச்சிருக்கீங்கன்னா 9 to
9 இல்லைன்னா 14 மார்க் ஓகேங்களா. 2 5 மார்க் கேட்கலாம் 7th லெசன்ல இருந்து, இல்ல ஒரு 5 மார்க் கூட நிறுத்தலாம், இல்ல ஒரு 2 மார்க் கூட நிறுத்தலாம். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நான் 9 to 14 மார்க் உள்ள உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது 3ஆம் தேதி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ல இருந்து 7 ஓகேவா. ஸோ 5ல இருந்து 7 நம்ம 6th லெசன் டாப்பர் முடிச்சிருக்கணும். 6th லெசனோட 2 மார்க்ஸ் ஓகேவா. ஆவரேஜ் என்ன பண்ணோம், 6th லெசனோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்த்தா போதும் ஓகேவா. ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாம் டாப்பர் வந்து ஃபுல்லா பார்க்கணும். ஆவரேஜான பசங்க எல்லாம், அதாவது ஒரு 2 வாட்டி பச்சா ஞாபகம் இருக்கும், 3 வாட்டி பச்சா ஞாபகம் இருக்கும், எனக்கு இவ்வளவு மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு கொழுப்புல சுத்துவாங்க ஓகேங்களா. 80 மார்க் வந்தா போதும் மேக்ஸ்ல நல்ல மார்க், அவங்க ஆனா புஷ் பண்ணா 100 மார்க் எடுக்கலாம். ஸோ அதை பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், அவங்களா அந்த மாதிரி கேட்டகரிஸ்ல என்ன பண்ணுங்க, 6th லெசன் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் மட்டும் படிங்க. ஸோ 8 to 10 என்ன பண்றீங்கன்னா அதே 6th லெசன்ல இருக்கிற 5 மார்க் பாத்துருங்க. வீக்கர் சப்ஜெக்ட் என்ன பண்ணோம்னா, நம்ம ஆல்ரெடி ஓகேவா அன்னைக்கு நேற்று நைட்டே நம்ம என்ன போட்டிருப்போம்னா, நேற்று நைட் இல்லை இன்னைக்கு நைட்டு என்ன போடுவோம்னா, ஸோ வீக்கர் சப்ஜெக்ட் அதாவது டாப் 20 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் போடுவோம் ஓகேங்களா. எக்ஸசைஸோட டாபிக்னு போடுவோம். 20 டாபிக் வச்சு ஒரு 8 5 மார்க் 9 5 மார்க் அட்டன் பண்ற மாதிரி அந்த 20 டாபிக் மட்டும் நீங்க நல்லா கத்துக்கினா முடிஞ்சிச்சு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் 3 டாபிக் நீங்க பாருங்க. இம்பார்ட்டன்ட் 20 டாபிக்ல இருந்து வீடியோ, நம்ம அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ அதை போய் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாத்துருங்க மறக்காம. அப்புறம் 8 to 10ல நீங்க என்ன பண்றீங்கன்னா அகைன் 3 டாபிக் இதுல இருந்து ஓகேவா, இதுல இருந்து 3 டாபிக் பாத்துருங்க. ஸோ நீங்க இதே மாதிரி 3 டாபிக்ன்ட்டு எது வரையும் வரும்னா 3 6 9 12 இந்த நாள்ல 12 பாத்துருவீங்க. அடுத்த நாள்ல ஒரு 3 அப்புறம் ஒரு 8 பாத்துருவீங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னைக்கு வரையும் போகும்னா நாளைக்கு வரையும் போகும். ஸோ இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதுமானது. ஏன்னா 8 5 மார்க் அட்டன் பண்ண போறீங்க. 8 5 மார்க்னா 40 மார்க். ஸோ ஆல்ரெடி அங்க ஒரு 16 மார்க், 56 மார்க், 1 மார்க் ஒரு 10 மார்க், 66 மார்க் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு 80 மார்க் ரேஞ்சு வீக்கர் டாபிக்ஸ்க்கு நான் எடுத்து தரத்துக்காக இருக்கேன். ஸோ 11 to 1ல டாப்பர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 4th லெசனோட 2 மார்க்கும் 3 மார்க்கும் ஒரே ஷாட்ல பாத்துடணும். 5 மார்க்கும் ஏன் அப்படி 4th லெசன் ஒரே ஷாட்ல கொடுத்தோம்னா, 4th லெசன்ல தியரம் தான் அதிகமா கேட்பாங்க. ஸோ தியரம் மட்டும் படிச்சுட்டு போங்க. அப்புறம் 2 மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கும் சரி, இல்லைன்னா தியரம் பேஸ்டு ஓகேவா, தியரம் வச்சு அப்ளிகேஷன் ஓரியன்டட்ல இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ இதெல்லாம் இது. அப்புறம் 1ல இருந்து நீங்க 5 மணி வரையும் தூங்கிட்டு 5ல இருந்து 6 வரையும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு என்ன பண்றீங்கன்னா, ஸோ 5th லெசனோட 2 மார்க் பாத்துருங்க. 5th லெசன்ல ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, ஈக்குவேஷன், ஃபைண்ட் தி ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்ட்டு நிறைய சம்ஸ் இருக்கும். அதோட ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி பாருங்க, லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கீங்க ஃபார்முலாஸ்லாம், இது வந்தா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் அதை 5th லெசனோட 5 மார்க் இங்க கீழே பாத்துருங்க. ஸோ அப்ப இங்க இப்ப 3 முக்கியமான லெசன்ஸை பார்த்து முடிச்சிட்டீங்க ஓகேவா. ஸோ அதனாலதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் 2 நாள்ல 3 முக்கியமான லெசன்ஸை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், 4th டே அன்னைக்கு வீக்கர் சப்ஜெக்ட் 3 பார்ப்பீங்க. 15 ஆயிருக்கும், 18 ஆயிருக்கும், அப்புறம் ஒரு 2 ஓகேங்களா. ஸோ இது மொத்தம் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. ஒரே செகண்ட், ஆல்ரெடி 18 வந்திருக்கும் ஓகேங்களா. 3 6 9 12 15 18 இங்க ஒரு 2 டாபிக்ஸ் மட்டும் பாருங்க, போதுமானது. ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக் இதை மட்டும் இந்த 20 டாபிக்கை பார்த்தா கம்பல்சரியா உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. 8 5 மார்க் வந்துடும். 8ல இருந்து 7ல இருந்து 8 வந்துடும். ஸோ மறக்காம அதை பாத்துருங்க. பை லக்ல 10 வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாப்பர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு லெசன் இருக்கு காத்துட்டு இருக்கு. அது என்ன லெசன்னா தேர்ட் லெசன் நம்ம 2 மார்க் மட்டும் தனியா எடுத்து பார்க்கணும். சிம்பிளிஃபிகேஷன், சால்வு, ஸோ ஜிசிடி, எல்சிஎம் ஓகேங்களா. இந்த மாதிரி 2 மார்க்ஸ் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அதெல்லாம் பார்க்கணும். மேட்ரிக்ஸ் பார்க்கணும். மேட்ரிக்ஸோட 2 மார்க்ஸ் மட்டும் 2 ஹவர்ஸ் பாருங்க ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் ஃபுல்லா எழுதி வச்சுங்க, நான் வீடியோ போடுறேன். அப்புறம் 8 to 10 என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் லெசன்ல இருக்கிற 5 மார்க்ஸ் பார்க்கணும். ஸோ அப்ப 5 மார்க்ஸ்னா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் போய் பாத்துருங்க. தேர்ட் லெசன்ல இருக்கிற 5 மார்க்ஸ். அப்புறம் 11 to 1 என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11 to 1 என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தேர்ட் லெசன் முடிச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் செகண்ட் லெசனோட 2 மார்க். ஸோ செகண்ட் லெசன்ல இருக்கிற 2 மார்க் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே செகண்ட் லெசன்ல இருக்கிற 5 மார்க்ஸை ஃபினிஷ் பண்றீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுவே வீக்கர் சப்ஜெக்ட் என்ன பண்ணீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஃபார் சம் லெசன்ஸ். 3 லெசன்ஸ் படிங்க, 6 2 மார்க் உங்களுக்கு எடுத்து தரேன் ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் நான் கொஸ்டின் ரீலாவும் போட்டிருப்பேன், யூடியூப் வீடியோலையும் போட்டிருப்பேன், இன்ஸ்டாகிராம்ல ரீலும் போட்டிருப்பேன், அதெல்லாம் போய் பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் லெசனை நீங்க 10 to 1ல முடிங்க. 8வது லெசனை வந்து 6 to 8ல முடிங்க. அப்புறம்
5வது லெசன் வந்து 9 to 10 நீங்க இதை முடிச்சிருங்க. ஓகேங்களா? சோ இந்த 2 மார்க்ஸ்ல நீங்க முடிச்சிட்டீங்கன்னா கம்பல்சரியா உங்களுக்கு 8 5 மார்க் 6 2 மார்க் அட்டன் பண்ணலாம். சோ அங்க 8 5 மார்க், இங்க ஒரு 6 2 மார்க். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து போடும்போது 64 வந்தது, இது ஒரு 6 2 மார்க் 74 வந்துச்சு. சோ இப்போ வரையும் நம்மளுக்கு பேசிக்கா 74 மார்க்ஸ் வருது இதை மட்டும் படிச்சாலே. அப்புறமேட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் லெசனோட 2 மார்க்கும் 5 மார்க்கும் பாத்துருங்க. இங்க 10:30 வரையும் 1.5 hour டைம் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா கூட படிங்க, 12 மணி வரையும் படிங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லெசனோட 2 மார்க் 5 மார்க் ஃபுல்லா முடிச்சிருங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸி, அதனால தான் நான் 1.5 hour கொடுத்தேன். ஓகேங்களா? அப்புறம் 5ஆம் தேதி என்ன பண்ணணும், காலைல எழுந்து நீங்க வந்து டாப்பர்ஸ் வந்து 8th லெசனை பார்த்துடணும். 8th லெசன்ல இருக்கிற 2 மார்க், அப்புறம் 8th லெசன்ல இருக்கிற 5 மார்க். ஸோ இதை ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு வீக்கர் சப்ஜெக்ட் என்ன பண்ணணும்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மார்க் படிக்கணும். 1 மார்க். அப்புறம் என்ன பண்ணோம், கோல்டன் 2 மார்க். ஸோ கோல்டன் 2 மார்க்ன்ட்டு நேற்று 4ஆம் தேதி வீடியோ போடுவோம். ஓகேங்களா? ஸோ கோல்டன் 2 மார்க் வேணும்னா கோல்டன் 2 மார்க் கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ கோல்டன் 2 மார்க்ல ஒரு 4 லெசன் படிச்சுட்டு போயேன். நான் சொல்ற ஒரு 4 லெசன் படிச்சுட்டு போய் எக்ஸ்ட்ரா 2 மார்க் உங்களுக்கு வந்ததுன்னா ஈஸியா இருக்கும். ஸோ கோல்டன் 2 மார்க்ல 2வது லெசன் படிச்சுட்டு போ. அதுல ஒரு 10 சம் தான் இருக்கும், அந்த மாதிரி தான் தருவோம். 2வது லெசன்ல ஒரு 10 சம் ஒரு 2 ஹவர்ல பார்க்க முடியாதா? முடியும். ஸோ அதை நான் சொல்லியும் கொடுத்துருவேன், அதுக்காக தான் சொல்றேன். ஓகேங்களா? அப்புறம் 5வது லெசன் சொல்லியாச்சா, 6வது லெசன், இங்க 7வது லெசன், அப்புறமேட்டு 3வது லெசன். ஸோ இந்த மட்டும் பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை எனக்கு இதெல்லாம் படிக்க அதிகமா இருக்கு, அப்படி வீக்கர் சப்ஜெக்ட் படிக்க அதிகமா இருக்குன்னா நான் சொல்றது மட்டும் லாஸ்ட்ல சொல்றேன். ஓகேங்களா? அதை மட்டும் படிங்க. 11 to 1ல இப்ப 8th லெசன் முடிஞ்சாச்சு. நீங்க கிராஃப் முடிச்சிருங்க, ஜாமெண்ட்ரி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வேற எதனா படிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 மார்க் படிங்க இங்க. ஸோ இங்க இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா PYQ. ஓகேங்களா? PYQ மீன்ஸ் வீடியோ போடுவோம். ஓகேங்களா? இது வரையும் பப்ளிக்ல கொஸ்டின் கேட்டது, கிரியேட்டிவ்க்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்குன்னு தனியா டைம் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல முடிச்சிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்ப 6ஆம் தேதி நீங்க வந்து காலையே கிரியேட்டிவ் 1 மார்க் எடுத்து வச்சிருவேன். ஓகேங்களா? நான் வீடியோவும் போடுவேன், கிரியேட்டிவ் 1 மார்க்குக்கு வீடியோவும் போடுவேன். ஸோ அதை நீ வந்து பார்த்துக்கலாம் மார்னிங்கு. ஓகேங்களா? ஏன்னா ஸ்கூல் எல்லாரும் வேலைக்கு போவாங்க அப்போ. ஸோ காலைல மட்டும்தான் உங்களுக்கு ஃபோன் இருக்கிறதுனால கிரியேட்டிவ் 1 மார்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஈலனில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக இருக்கும். அப்புறம் 8 to 10 அப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் PYQ. இதுவரையும் பப்ளிக்ல கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை எந்தெந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, எந்தெந்த மாதிரி கிரியேட்டிவ் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி நீங்க ஒரு அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அனலைஸ் பண்ணி அப்புறமேட்டு தேவைன்றத படிக்கலாம். ஸோ வீக்கர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுவீங்க. அதாவது இதுவரையும் படிச்ச 5 மார்க்ஸை இந்த 2 வாட்டியும் நீங்க ரிவைஸ் பண்ணுவீங்க. ரிவைஸ் பண்ணிட்டு ஓகேங்களா 20 டாபிக்ல இங்க ஒரு 10 டாபிக், இங்க ஒரு 10 டாபிக் போட்டுருங்களேன், முடிஞ்சிச்சு. அப்புறம் 11 to 1 என்ன பண்ணுவீங்கன்னா 2 மார்க் ரிவிஷன் பண்ணுவீங்க இங்க. ஸோ நம்ம பார்த்ததெல்லாம் 2 மார்க் ரிவிஷன், இங்க 5 மார்க் ரிவிஷன் பண்ணுவீங்க. அப்புறம் 2 மார்க் 5 மார்க்ல எதனா பெண்டிங் லெசன்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் இங்க ரிவைஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, ரிவைஸ் 2 மார்க் பண்ணுவீங்க, இங்கேயும் ரிவைஸ் 2 மார்க், இங்க 1 மார்க் கிராஃப் ஜாமெண்ட்ரி இதெல்லாம் ரிவைஸ் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓகேங்களா ஸ்டடி பிளான். 7ஆம் தேதி காலையில இருந்து எது எதெல்லாம் உங்களுக்கு வீக்கா மறக்குதோ அப்படின்னு தெரியுதோ அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. ஸோ 7ஆம் தேதி கோல்டன் கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ லாஸ்ட் மினிட் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ அந்த லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ல என்னென்னலாம் சொல்லிருக்கணும் அதெல்லாம் போய் பாருங்க. லாஸ்ட் மினிட் கொஸ்டின் வேணும், கோல்டன் கொஸ்டின் வேணும்னா கீழே கோல்டன் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, கம்பல்சரியா உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் மேக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. ஓகேங்களா? மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய 10th ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றீங்க, வா மச்சான் படிக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பாய்.